ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லுக்கி கிராஃப்ட் பார்ட் 30 தான் விளையாட போகிறோம். நம்ம போன பாட்டிலேயே சொல்லியிருந்தோம் இனிமேல் நம்மளுக்கு போரிங் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்குதுன்னு. நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்னொரு சேடான விஷயம். ஃபஸ்ட்டு சேடான விஷயம் சொல்லிட்டவா. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போட்டானுங்க. அந்த குட்டியை நான் வந்துட்டு வெளில வரலான்னு பார்த்து அந்த கதவை திறந்து உடனே உள்ளே ஓடியான்ட்டான். அவனை நான் உள்ளே கூட்டு போகலான்னு ட்ரை பண்ணான், வரமாட்டேன்ட்டான். இதோ இந்த இடத்துல தான் அவனை போட்டு கொண்டுட்டேன். ஆனால் அவனுங்க 2வது குட்டி போட்டிருக்கானுங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கொஞ்சம். இருக்கியாடா டேய் குட்டி. அந்த குட்டிக்கு ஒரு பெட் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஹாய் குட்டி இருக்கானாடா குட்டி. உனக்கு குட்டி மணி பேர் வைக்கணும்டா டே. இங்கேறா அங்கே வருங்க கைஸ். வரோம் பாருங்க. ஐயா அப்பா இப்போ 2 ஆயிருக்கணும். வேறு வழி இல்லை. வேறு ஃபஸ்ட்டு குழந்தைய இந்த இங்கெல்லாம் ஒன்றா ஓடி வந்து தடிக்க வந்து இறந்துட்டான்னு வச்சுக்கோ. நம்மளா கொண்டோன்னு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் கொடுக்கும். அதனால் எனக்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவனை உள்ளேயும் கொண்டு போக முடியாது. இதுக்கு மேலே நம்ம இருக்கிற மொத்த பெட்டு இங்கே கிட்ட இருக்குல்ல, இங்கே எத்தனை பெட்டு இந்த வில்லேஜில் இருக்கோ அத்தனை பெட்டையும் நான் கொண்டு போய் எங்கே போட போகிறேன், அங்கே கொண்டு போய் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய ஒயிட் பெட்டெல்லாம் இருக்குது, ஒயிட் கலர் பெட்டெல்லாம். இந்த பெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போது எவன்டா அது க்யூர் பண்ணுறவன்? வெளில ஆள் இருக்கானாடா. யாரவன்? வெளில ஆள் இருக்கியா? வெளில ஆள் இருக்கானா இல்லையா? நான் நிறைய கேரட்லாம் போட்டேன் அவனுங்களை கொண்டு போய். அதில் வந்துட்டு அவனுங்களும் நல்லா ப்ரீட் ஆகுறானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பரவாயில்ல. நம்ம இப்போது இந்த இதெல்லாம் இந்த இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போது அங்கே இதுலேயும் இருக்குது. நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் உள்ளே போட்டுக்கலாம். வேணாம் அதையும் எடுத்துகிட்டு போய்டும். ஒரு ட்ரிப்பு வேணும்னா ஒரு வாட்டி அதுக்கு தனியாக வந்துக்கிட்டு. அதனால் இந்த பெட்டு இங்கே வந்துட்டு நிறையவே இருக்குது. அதையும் அங்கே சைடில் இருக்கிற எத்தனை பெட்டு இருக்கோ அத்தனை பெட்டையும் மொத்தமாகவே எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம இப்போது. ஓகே காய்ஸ், இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பெட்டு தான் வைக்க முடியும். நான் ஒரே ஒரு பெட்டு தான் வச்சுருப்பேன். ஓகே, நம்ம அங்கே மேலே வச்சுருப்போன்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்துட்டோம். இல்லை வச்சுருக்கோம், 2 பெட்டு இருக்குங்க. அதையும் கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் இருக்குமா என்னன்னு தெரில. நம்ம இங்கே இடத்துலலாம் இருக்கோ போய் எட்டி பார்த்துக்கோம். அப்படி இல்லை எதுவுமே இல்லை. இந்த வில்லேஜில் இருக்கிற மொத்த பெட்டுமே இதுதான். கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கா, அது ரொம்ப. எங்கள் அக்கா வேறு செல்லு பார்க்குறா. அது சுட்டுருச்சு. ஓகே, இப்போ போகிறோம் நம்ம. டக்குன்னு இதெல்லாம் வேலையை ஆரம்பிக்கணும். ஏப்பா அதெல்லாம் நானே எடுத்துட்டேன். இதெல்லாம் தம்பி வெளில வந்துடாத, கடுப்பாடுவேன். எங்கே வா? தம்பி எங்கடா? குட்டிமணி எங்க? குட்டிமணி இவரே, உனக்கு ஒரு பெட்டு. அடுத்து உனக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பெட்டு வச்சுக்கோங்க. இன்னும் எங்கள் லைனா பெட்டு வந்துடும். நல்லா வாழுங்கப்பா. உங்களுக்கு நான் ஃபுட்டு என்னான்னு கொடுக்குறேன். நீ வெட்டி பைய அப்படியே ஒய்ஃப் தான் வேலைக்கு போகிறாங்க. சந்தோஷமாக இருக்குமா? நான் போயிட்டு வரேன். குட்டிமணி ஓடிடாதடா. பயமாகவே இருக்குது காய்ஸ் இந்த இதெல்லாம் திறக்கும் போதே. பன்னீஸ் இப்போ இந்த வாரத்தில் வந்துட்டு இந்த பன்னி மாடு எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். 2 இல்லை இது மாதிரி வச்சுது 2 வச்சோன்னா போதும். ஒரு பன்னி 2, மாடு 2, ஒரே ஒரு ஜோடி அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னா நம்மளுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கும். அந்த ஃபுட்டை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம். அவ்வளோதான். கோழியெல்லாம் நனைஞ்சிருச்சா? சரி நம்ம தூங்குவோம். ஷபாடா. அடுத்து நம்ம ஒரு கோழி ஃபார்ம் வைக்கணும், ஷீப் ஃபார்ம் வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் ஷீப்பு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. வைப்போம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். உங்களுக்கு இது லாஸ்ட் நாள்ரா, கவலைப்படாங்கடா. நான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி பண்ணுறேன்? 31லேருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம எடுத்ததும் ஒரு 29னா அதெல்லாம் என்ன ஒரு கணக்கே இல்லாத நம்பரு. அதனால தான் நானும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடியும் கொண்டுருக்கேன். பரவாயில்ல. இது வந்து இந்த கொஞ்சம் இதை வந்துட்டு உங்களுக்கு ஜாலியாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு. நம்ம அடுத்த பார்ட்லேருந்து வந்துட்டு நம்ம மைனிங் போகிறது எல்லாமே பார்க்கலாம். எவ்வளோ தான் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி நிறைய மைனிங்லாம் போனோம். இருங்க, நிறைய லெதரு நிறைய இதெல்லாம் அப்படியே கட்டி மாரி இருக்குது. கறியே அப்படியே தங்க கட்டி மாரி. செம்மையாக இருக்குல்ல. வாங்கடா உள்ளே வாங்கடா. இங்கே வாங்கடா. அங்கே வந்தீங்கன்னா கொண்டுருண்டா. செத்தான். சாவுங்கடா. வேறு வழி தெரிலடா எனக்கு.
வேறு வழி தெரியல. மாறா ஏய் மாறா வெளில வந்தீங்க கொன்றுவேன். வெளில வந்து என்ன கொன்றுவீங்க. ஓகே, இப்போ இந்த 2 மாடு தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாக்கி மாடு எல்லாமே என்ன ஆக போகுது? ஜஸ்ட் இதோ ஒருத்தன் இருக்கானா, இவனை கொண்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இவனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனுங்களுக்கு ஏதாவது வீட்டு கொடுத்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஓகே, அடுத்து பண்ணிக்கலாம். உங்களை நான் கொஞ்சம் ரொம்பவே பாசமாகவே வளர்த்தேன். இருந்தாலும் இப்போ கொல்ல மனசு வரல. எனக்கு பண்ணினா ரொம்ப பிடிக்கும் ரியல் லைஃப்லேயே. குட்டி அதுவும் பிங்க் கலராக இருக்குங்களா இதுங்க. அதனால் ரொம்ப கருப்பு கலர் இருந்துச்சுன்னா சாக்கடை பண்ணி எனக்கு பிடிக்கும். உடச்சாகிடுச்சு காய்ஸ். உங்களோட நல்ல நண்டா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கடா டே. ஆனால் நான் புது ஸ்வாடு செஞ்சுட்டு நான் உங்களை வெட்டுவேன்டா. மறந்துடாதீங்க. ஓகே. பெட்டுலாம் நிறைய இருக்குது. நம்ம அங்கேயே போட மறந்துட்டோமா? சார் நானும் பெட்டு என்னடா இங்கே காணோன்னு பார்த்துட்ருக்கேன். பாடா ஒரே ஒரு ஸ்வாடு செஞ்சுட்டோம். இதுக்கு மேலே எல்லாத்தையும் உள்ளே வச்சுருந்தா இதெல்லாம் உள்ளே போக வேண்டியது. ஏன் தான் வெளில இருக்கோ தெரில. மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே அங்கே பண்ணையை கொண்டுட்டு அப்படியே அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், அந்த பெட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். தப்பிக்கலடா, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா? இதுக்கு மேலே தானே உங்களை வெறித்தனமாக சாடிப்பேன். புது ஸ்வாட்ரா உங்களுக்கு மட்டும். போனால் போகுது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பண்ணீஸ், நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்க. அவ்வளோ செத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பாப்புலேஷன்லாம் நோய் வந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருதுடா. கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தாக சாகுறீங்களா? ஃபென்ஸ் அங்கே வாசலில் இருக்கிற அந்த இதை மட்டும் கொண்டு வருவோம். அதில் நம்மளுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கும். ஆனால் பாசமாக வளர்த்துட்டோம் வேறு. இல்லை வெளில போகாதீங்க. வெளில போனாலும் உங்களை கொண்டுருவேன். ஓகே, 2 ஜோடி இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஜோடி தானே வேணும். நீங்கள் தப்பிச்சிட்டிங்கடா. நீங்கள் ராசியான ஆளுங்க, தப்பிச்சிட்டிங்க. நான் போய்ட்டு வரேன். கரெக்டாக எனக்கு நிறைய 2 எக்ஸ்பீஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவும் இதில் எக்ஸ்ட்ரா ஆனதுன்னு தெரில. மறந்துடும். போயிட்டு நம்ம வில்லேஜ் பெட்டெல்லாம் போட்டு வந்துடும். பெட்டெல்லாம் போட்டுறேன். இந்த ஜாலி பார்ட் வந்துட்டு இதுக்குன்னு தனியாக ஜாலி பார்ட்டுன்னு ஒரு இதே வைக்கணும். மறந்துவிட்டேன். ஓகே வச்சுட்டா. கிட்டிக்கஞ்சா ஓடலான்னு பார்க்குறியாடா? விட மாட்டேன்டா. உன்னோட வம்சாவளியே இங்கே தான் வாழப்போகுது. நீ எங்கடா இங்கே 64 இதெல்லாம் கிடச்சிருக்கு காய்ஸ். செம்ம இல்லை? ஓகே அவ்வளோதான். இப்போ இந்த எல்லாத்தையும் இங்கேயே வச்சிடலாம் வேண்டியதான். சப்மிட் பண்ணிடலாம். தண்டக் இவனுங்கெல்லாம் அதிகமாயிட்டானுங்கன்னா அந்த கேட்டை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுறலாம். நீங்கள் இங்கடா அதிகமாக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பெட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, இனிமேல் கொஞ்சம் வெட்டு தான் இருக்குது. அதை நம்ம செஞ்சு வச்சுருவோம். ஷீப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்ம அசால்ட்டாக செஞ்சு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன, நம்மகிட்ட அந்த ஃபார்ம் தான் இல்லை. ஷீப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ உள்ளே எங்கெல்லாம் தேவைப்படுது அந்த உள்ளே தேவைப்படுற இடம் எல்லாமே இதாகிடும். இந்த ஃபார்மெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஹங்கர் பாரா அதை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் படையப்பான்னு கத்திக்கிட்டே இருக்குது. சை ஓகே எல்லா இடமும் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. இங்கேனா ஒரு ஸ்டாக்கை வைப்போம், அவ்வளோதான். நிறைய மீட் கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. சொல்லப்போனால் செம்ம 41 64 ப்ளஸ் வந்துட்டா. அப்போ நீ இங்கே வா. இங்கே தான் துற உள்ளே போ உள்ளே தூக்கி வை. அப்பாடா முடிஞ்சு. அடி ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு காய்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சாப்பிட்டுட்டு ஜாலி பார்ட்டை முடிக்கணும் வேறு. ஆமாம்ல, இப்போ நம்ம என்ன ஜாலி பார்ட்டில் பண்ணலாம்? ஏதாவது வெட்டி வேலை பார்க்கணுமே. அவனுங்க ஆடுறானுங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் காய்ஸ். நிறைய ஹாட்டெல்லாம் பறக்க விட்டானுங்க. அதை உங்களுக்கு காட்டணும் ஒரு வாட்டியாவது. நான் இல்லை இருக்கீங்களாடா ஆட்டு பறக்க விடுங்கடா நான் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பண்ணானுங்க. 2 வாட்டி போட்டேன். இப்போ நம்மகிட்ட நிறைய கேரட் இருக்கிறதுனால நிறைய போடலாம். நோ ப்ராப்ளம். இவனுங்களுக்காகவே ஒரு ஸ்டாக் எடுத்து மேலே வச்சுருவோம். இதோ இருக்கா, இதையும் எடுத்துக்குவோம். இதுவும் உங்களுக்கானதான். ஒன்றா கற்குற ஒன்றை கொடுக்குற 18 அவனுங்களுக்கு கொடுக்கணும்னா 1 கொடுத்தாலும் தின்னுவானுங்க. சரி, எப்படியே உள்ளே வர வச்சுருமா காய்ஸ். இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்ப்ரிட் பண்ணி
ஃபுல்லாக ஒரு டைமும் கொடுப்போம். ஓகே ஓகே முடிஞ்சே. இது இருக்கியா? இது ஒன்று தான் இருக்குது. இந்த நாளையும் எப்படியா வர வச்சிடணும். அப்பா இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலாம் வேண்டிதான். அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் அப்பாடா இது போது கரெக்டாக இருக்கு, அழகாக இருக்குது. இதெல்லாம் தூக்கி ஒன்று ஒன்றா வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சாச்சு ஃபுல்லாக. இது அப்படியே ஒன்று ஒன்றா தூக்கி போட்டோன்னா எல்லாம் கவ்விக்குவானுங்க. ஆட்டு பறக்க இல்லையாடா? ஏன்டா பறக்க விடுங்கடா, அப்போ தான்டா நான் நல்லா வாழ முடியும்டா. சொல்கிறத கேளுங்கடா மாப்பிள்ளையலா, கேளுவடா கேளுவ. குட்டி கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறான், விடக்கூடாது. உன்னை நான் விட மாட்டேன். நீ என்ன தான் இது பண்ணாலும் நான் அவனை விட மாட்டேன். அவன் எடுத்துக்கிட்டானா? நீ வா. அப்போ இது உனக்கு. அப்போ அவனுங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்க. போங்க போங்க போங்க, ஹார்ட் பறக்க விடுங்கடா, போங்கடா. அப்படி போ. எப்பா நீ என்ன ஏன் மூஞ்ச பார்த்துட்ருக்க? அங்கே பாரு. நடுவில் வந்து கலக்கிற, போடா. அப்படி எத்தனைனா மண்டை ஃபுட்பால் ஆகிடும். இது நல்ல விஷயம். ஓகே, இன்னொரு ஹார்ட் பறக்க விட்றீங்களா? நான் வேணா கேரட்டு தரேன். எடுத்துக்கிட்டான். இப்போ நீ வெட்டி பாயல, நீ எடுத்துக்கோ. தலையாட்டி எடுத்துக்கடா. ஓகே, இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நீ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? நானும் விளாடுவேன்டா. எனக்கு இந்த மாதிரி விளாட பிடிக்கும்டா தம்பி. வெளில மட்டும் விட மாட்டோன்னு. சரி, இங்கேயே சந்தோஷமாக இருப்பீங்களா? பிடிச்சிருக்கா இங்கே இருக்க? உனக்கு வேணுமாடா சின்ன பையா? கேரட் எதுவும் வேணுமா? எடுத்துக்க. உனக்கு எடுத்துக்கிட்டியா? சார் இப்போ ஏன்டா வெயிட் பண்ணுறீங்க? உனக்கு என்னடா? நீ எதுவும் எடுத்துக்குவியா? எடுத்துக்க. உன் கால் ஐட்டுக்கு இருக்குடா கேரட்டு. போ சாப்பிடு. சாப்பிட்றா. ஏன்டா என்ன பார்க்குற? நல்லா பெரியாளா? சரி, சந்தோஷமாக இருங்க, நான் கிளம்புறேன். டாட்டா டாடா பாய் பாய்டா. நான் அம்மா போயிட்டு வரேன். இப்படி சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. அங்கே ஒரு அவங்க சொந்தக்காரங்க தான். அங்கே ஒரு பையன் இருப்பான், குட்டி பையன். அவன் வந்து என்னை மாமான்னு தான் கூப்பிடுவான். நான் கூப்பிடான்னு சொன்னால் அந்த குட்டி கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். சரி, லூசு பையன். வாங்க 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 போகலாமா? ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஜாலி பார்ட்டு இதோட ஜாலி பார்ட்டில் கொஞ்சம் ஜாலியாக இருப்போமா? ஜாலியோ ஜிம்கானா எபிக் பண்ணிக்கோ. எக்யூப் நம்ம வந்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட சாவலையோ. இதில் எடுத்து மாட்டிக்கணுமா? சரிப்போ. ஓகே, ஹலோ வணக்கம் குதிரை. உன்னை எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன்? ரைட் பண்ணுவான். டிக் டிக் குதிரை, டிக் 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 குதிரை, டிக் 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 டிக். நான் இந்த பொன்னியின் செல்வன் படத்தெல்லாம் பார்த்தா அந்த ஷீல்டை பிடிச்சிட்டு தான் அப்படியே போவாங்க. பூனை எப்படி இருக்க? என்னடா உங்களுக்கு எதுவும் சாப்பாடு வேணுமா? இருங்கடா, நான் ஒரு 2 இது உங்களுக்கு உடச்சிட்டு வரேன். நீங்கள் இன்னொரு குட்டி பண்ணும். வில்லேஜஸும் ஆடு மாடு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு சீட்டு மட்டும் கூட. ஏன்டா இப்போ நீ சூழி தான் கொடுக்காத. சீடு கொடுத்துட்டானே. நீ சீடு நீயெல்லாம் கொடுக்கணா. நான் போயிட்டு வரேன் டாட்டா. இது யாருக்குடா வேணும்? ஏதாவது கோழி வந்து தின்ட்டு போங்க. போனால் போதே உங்களுக்கு மட்டும் 2 கொடுக்குறேன். ஏன்டா உங்களுக்கா கண்ணே இல்லை? கண்ணை கட்டுங்கடா. இந்த பேர் தான் எங்கள் ஆட்டை பறக்க விட்டானுங்க. படுத்துட்டானுங்களா என்ன? ஆமாம், படுத்துட்டானுங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்க. நான் பிள்ளைய காணோம். அவனுங்க 2 பேர் பிள்ளைங்கடா. பிள்ளைய தொலைச்சிட்டானுங்க. அவனுங்களே தூங்கிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சரி பார்த்துட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம தூங்க வேண்டியதான். இந்த ஜாலி பட்டா தானே, அவ்வளோதான். வேறு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்? நம்மளுக்கு வீடு கட்டுவோமா? என்ன ஃபார்ம் கட்டலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆயன் இருக்குன்னு பார்த்துடலாம். சரி, அடுத்த பார்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், மைனிங்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு ஜாலி பார்ட்டாக 30வது பார்ட்டை வச்சுருக்கேன். ஓகே.
அவ்வளோதாங்க இந்த பார்ட் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? வேறு எதுவுமே இல்லை. ஏம்மா ஏம்மா வா காய்ஸ் ஹாய் சொல்லு. ஓடி ஹாய் சொல்றீ. மியாவும் கத்து மியா. அப்படிதான் மியாவும். சரி 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 என் மேலே ஏறக்கூடாது. ஓகே ஏய் ஏறாத நான் பாய் சொல்லணும். ஷூ நீ ஒரு பாய் சொல்கிறியா? பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஏய் அமுக்காததெல்லாம் அமுக்கக்கூடாது. இங்கே வந்து கரு. சூ சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு. நான் தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். தங்கப்பில்ல. ஓகே.